Hello friends, நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நம்மளோட டெய்லி ருட்டீன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்மளோட டெய்லி ருட்டீன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலையில் எந்திரிக்கிறது. வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரிடே? அதாவது நீங்கள் தினமும் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரிடே? ஸோ வாட் டைம் டு யூ வேக் அப் அப்படின்னா எந்திரிக்கிறது. வேக்கப்னு சொல்லலாம், கெட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரிடே அப்படின்னா நீங்கள் வாட் டைம் அப்படின்னா என்ன நேரம், எந்த டைம் அப்படி. டு யூ வேக் அப் எவ்ரிடே அப்படின்னா தினமும். ஸோ வேக்கப் அப்படின்னா எந்திரிப்பீங்க. தினமும் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? தினமும் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரிடே? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. ஸோ நீங்கள் வேக்கப் அப்படின்னு சொல்லலாம். வேக்கப் அப்படின்னா தூக்கத்தில் இருக்கிறவனை நம்ம எழுப்பும்போது வேக்கப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்திரி அப்படின்னு. வேக்கப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கெட்டப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே எந்திரின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. மார்னிங் அப்படின்னா காலை. ஸோ நான் வந்து 5 o'clock in the morning அப்படின்னா 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு. ஐ கெட் அப் அப்படின்னா எந்திருப்பேன். ஸோ காலையில் 5 மணிக்கு நான் எந்திருப்பேன். நான் காலையில் 5 மணிக்கு எந்திருப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். ரெஃப்ரெஷ் அப்படின்னா புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ப்ரஷ் பண்ணுவோம், அப்புறம் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி நீங்கள் காலையில் என்ன பண்ணுவீங்களோ அதுதான். அதை ஒவ்வொன்றா சொல்லாமல் தென் ஐ ப்ரஷ் மை டீத், தென் ஐ வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லாமல் அதுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே எல்லாமே அடங்கிடும். ஸோ தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்களை ரெஃப்ரெஷ் என்னென்ன பண்ணிப்பீங்களோ அதெல்லாம் அதுலேயே அடங்கிடும். ஸோ அதுக்கு தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு, வாட் டைம் டு யூ வேக் அப் எவ்ரிடே அப்படின்னா நீங்கள் தினமும் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க. தென் ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. அதாவது நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் காஃபி குடிப்பீங்கன்னா நீங்கள் அதை கூட சொல்லலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? குளிப்பீங்க. ஸோ தென் ஐ டேக் ஏ ஷவர். ஷவர் அப்படின்னா குளிக்கிறது. ஸோ தென் ஐ டேக் ஏ ஷவர் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் குளித்தேன். தென் ஐ டேக் ஏ ஷவர் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் குளிச்சு முடித்தேன், அந்த மாதிரி. ஸோ குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைச்சிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுடே. டுடே அப்படின்னா இன்னைக்கு. வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டுடே அப்படின்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன. டிவி பார்ப்பீங்களா? நீங்கள் டிவி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ வாட்ச் டிவி. நீ டிவி பார்ப்பியா? டு யூ வாட்ச் டிவி? நீ டிவி பார்ப்பியா? தென் வாட் இஸ் த நியூஸ் டுடே? அவங்கக்கிட்ட கேட்குறாங்க டு யூ வாட்ச் டிவி அப்படின்னு, நீ டிவி பார்ப்பியா அப்படின்னு. ஸோ டிவி பார்த்த அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த நியூஸ் டுடே? நியூஸ் அப்படின்னா செய்தி. ஸோ வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னா இன்னைக்கு. ஸோ வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னா இன்னைக்கு செய்தி என்ன, இன்றைய செய்தி என்ன, இன்னைக்கு செய்தி என்ன. ஸோ வாட் இஸ் த நியூஸ் டுடே? நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு. வெளியே போயிட்டு வந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, போய் முகம் கழுவு அப்படின்னு. ஸோ வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா முகத்தை கழுவு, ஃபேஸை வாஷ் பண்ணு. வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா முகத்தை கழுவு. She cooks very well அப்படின்னா அவள் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாள். She cooks very well. அவள் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாள். வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லா, குக்ஸ் அப்படின்னா சமையல். ஸோ அவள் ரொம்ப நல்லா சமைப்பா, அவள் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாள். We listen to songs every day. Songs அப்படின்னா பாடல்கள்.
பாடல்கள். எவ்ரிடே அப்படின்னா தினமும். ஸோ வி லிசன்ஸ், வி அப்படின்னா நாங்கள், லிசன் அப்படின்னா கேட்குறது, லிசன் அப்படின்னா கேட்குறது. ஸோ நாங்கள் தினமும் பாட்டு கேட்போம், நாங்கள் தினமும் பாட்டு கேட்போம். வி லிசன் டு சாங்ஸ் எவ்ரிடே, வி லிசன் டு சாங்ஸ் எவ்ரிடே அப்படின்னா நாங்கள் தினமும் சாங்ஸ் கேட்போம், பாட்டு கேட்போம், அந்த மாதிரி. கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன், கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன். கீப் அப்படின்னா வச்சுக்கிறது. ஸோ ஹவுஸ் அப்படின்னா வீடு, க்ளீன் அப்படின்னா சுத்தமாக, யுவர்னா உங்கள். கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன் அப்படின்னா உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன், உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஐ ட்ரிங்க் காஃபி இன் ஈவினிங், ஐ ட்ரிங்க் காஃபி இன் ஈவினிங். நான் வந்து ஈவினிங் காஃபி குடிப்பேன், நான் ஈவினிங் காஃபி குடிப்பேன். ஸோ ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, ஈவினிங் அப்படின்னா சாயங்காலம். ஸோ ஐ ட்ரிங்க் காஃபி இன் ஈவினிங் அப்படின்னா நான் ஈவினிங் காஃபி குடிப்பேன், நான் ஈவினிங் காஃபி குடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் 9 o'clock, ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் 9 o'clock. நீங்கள் ஒருவேளை 11 மணிக்கு போகிறவங்களாக இருந்தால் 11 o'clock. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்களோ அந்த டைமிங்கை அதில் மாற்றிக்கோங்க. ஸோ ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் 9 o'clock, ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் 9 o'clock. அதாவது நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ரீச் அப்படின்னா ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ரீச் மை ஆஃபீஸ் அரவுண்ட் 9 o'clock அப்படின்னா 9 மணிக்கு போகல, 9 மணிக்குள்ளே, அந்த மாதிரி. ஸோ நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அதே மாதிரி திரும்பி வரும்போது எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30, ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30, 4:30 அப்படின்னா 4:30 மணிக்கு. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு திரும்பி வரீங்களோ அந்த டைமிங் அதில் போட்டுக்கலாம். ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30 அப்படின்னா நான் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், நான் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30, நான் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். தென் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போனீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10 o'clock, ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10 o'clock. நான் வந்து 10 மணிக்கு படுக்க போயிட்டேன், தூங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10 o'clock அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்க போனேன், நான் 10 மணிக்கு தூங்க போனேன். ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10 o'clock அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்க போனேன். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே ஒரு சில சென்டென்சஸ் நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி கான்வர்சேஷன் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட டெய்லி ருட்டீன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன கான்வர்சேஷன் வேணும், இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரியான டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள்.